அமோகம் அமோகம். தற்போது மக்களிடம் ஒரு அதிகமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது ஜோதிடம் கேட்பது, ஜோதிடம் பார்ப்பது. இதில் நான் பல வருடங்களாக நான் அதை பார்த்துருக்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு 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 5% நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஜோதிடத்தை சரியாக சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஒன்று வைத்துள்ளனர். எம்ஜிஆர் முதலமைச்சராக வருவார் என்று அன்ற காலகட்டத்தில் எந்த ஜோதிடரும் சொல்லவில்லை. இவ்வளவுக்கும் எம்ஜிஆர் பக்கத்தில் வித்வான் லக்ஷ்மணன் இருக்கார், மற்ற ஜோசியர்கள் இருக்காங்க. நீங்கள் பின்ன பெரிய ஆக்டராக வருவீங்க, ஹாலிவுட்டுக்கு போவீங்க, அங்கே 10 லட்சம் 20 லட்சம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. தவிர நீங்கள் அரசியலில் வருவீங்க, முதலமைச்சராக வருவீங்கன்னு யாருமே சொல்லலை. நல்லா வருவாங்கங்கிறது மட்டும்தான் தெரியுது. அதனுடைய குவாண்டம் சொல்ல முடியாது. கெட்டு போவீங்கன்னு சொன்னால் அதனுடைய குவாண்டம் சொல்ல முடியாது. அது மாதிரி இது ஒரு பெரிய கணக்கு. அந்த கணக்கை இப்போது சரியாக சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பது தான் என்னுடைய கணக்கு. சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். ஒரு பிரபல ஜோதிடர், பாஜக கட்சியிலே இருக்கின்ற அந்த ஜோதிடர், அவரிடம் கேட்கிறார்கள், அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க. 24 பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் விதண்டாவாதமாக, அவருக்கு தெரிந்து சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா என்று தெரியவில்லை, ஏதாவது துர்மரணம் ஏற்படாமல் இருந்தால் மோடி தான் பிரதம மந்திரி என்று சொல்கிறார். அது என்ன அர்த்தம்? மரணத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. மரணம் எப்போது நிகழும் என்பதையும் சொல்ல முடியாது. ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மரணமே எனக்கு இந்த வயதில் நடக்கும் என்று சொன்னால் கூட அதையும் மீறி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறார் கடவுள். இதுக்கு முன்னால் நம்ம புராண கதையிலே பார்த்துக்கிறோம். சத்யவான் சாவித்திரி. சத்யவான் வயதிலே சாக வேண்டும் என்பது எவன் எடுத்து போகும்போது சாவித்திரி போராடி மீட்ட கதை எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் நிகழ்காலத்தில் என்னுடைய வயது 78 என்று தான் எல்லா ஜோடிகளும் கிடைத்தார்கள். 78 வயதோடு உன்னுடைய வயது இது ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு 20வது வயதிலே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை சில ஜோதிடர்கள் சமீபத்தில் கூட இதை சொன்னார்கள். 78வது வயதிலே குரு தசையிலே சூரிய புத்தியிலே உனக்கு மரணம் நடக்கும் என்று சொன்னார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் செய்ய வேண்டியவையெல்லாம் சரியாக செட்டில் செய்துவிட்டேன். ஆனால் என்னால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு நான் செய்து கொண்டே இருந்தேன். 78 எனக்கும் ஒரு கட்டம் வந்தது. அது எப்படி என்றால், வயிற்று பகுதியிலே குடல் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. சாப்பிடுகின்ற ஆகாரம் உள்ளே செல்லவில்லை. அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த வயசில் கொஞ்சம் சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாதுன்னு சொன்னார்கள். நான் அதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் ஆச்சரியம், என்னுடைய பொண்ணு வீட்டில் தான் போய் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். டாக்டர் ராஜாமணி வீட்டில். அங்கே திடீரென்று இந்த 2 ஒட்டி கொண்டிருந்த குடல் பிரிந்து விட்டது. சாதாரணமாக பலபடி நடக்க ஆரம்பிச்சேன். அதாவது கடவுள் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறார் 5 இயர்ஸுக்கு. ஏன்னா அவருடைய வேலையை நான் குறைக்கிறேன். மற்றவர்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு கடவுளுடைய வேலைகளை நீங்கள் குறைத்தால், அதாவது கடவுள் செய்ய வேண்டிய உதவிகளை தகுதியானவர்களுக்கு சிரமம் பாராமல் உங்களுக்கு இல்லாமலுக்குன்னு வச்சுக்காமல் கேட்ட உடனே கொடுத்தாங்கனாக்க உங்களுக்கு இப்போ உங்களுடைய லைஃபும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதுபோல் மோடியினுடைய இதை பற்றி யாருக்கும் சொல்லணும். அப்படி நானே சொல்லியிருக்கிறேன் முன்னாலே. அவருடைய தாயார் 100 வயது வரை இருந்திருக்கிறார்கள். அவருடைய தாயாருக்கு அவர் செய்த சேவை ஆண்டவன் அவரை 100 ஆண்டுக்கு மேலே வைத்திருப்பார். நானே முன்பே ஒரு பதிவை சொல்லியிருக்கிறேன், அவரிடமே சொல்லியிருக்கிறேன். இதில் ட்விட்டரில் 100 வயதுக்கு மேலே இருப்பார் அவர். ஏன்னா அவருடைய உழைப்பு, அவர் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு தொண்டு, இது அவரை உயர்த்திவிடும். அவருடைய தாயாரை தூக்கி செல்லும் போது காலில் செருப்படியாமல் சுடுகாட்டு கொண்டு செல்கிறார். மற்றவர்களெல்லாம் செருப்படிந்திருக்கிறார்கள். அந்த மரியாதையை மனதிலே இருக்கிறது. இன்றும் பக்தியுடன் தாயாரை நினைத்து கொண்டு தான் விலகி செல்கிறார். தாயாரை நினைத்து கொண்டு தான் எல்லா காரியமும் செய்கிறார். கண்கண்ட தெய்வங்கள் தாய் தகப்பன் தான். இதே தான் கலைஞருக்கும், எம்ஜிஆருக்கும், சிவாஜிக்கும். அதே தான் மோடிக்கும். மோடி நிச்சயமாக 100 ஆண்டுக்கு மேலே இருப்பார். அவர்தான் என்றைக்குமே பிரதம மந்திரியாக இருப்பார். அவர் நினைத்தால் வேறு ஒரு பிரதம மந்திரியாக நியமிப்பார். அதை அவர் கண்டு ரசிப்பார். இதுதான் என்னுடைய இது. ஜோசியத்தை நம்பாதீர்கள் முழுமையாக. ஜோசியத்தை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று மற்றவர்கள் ஜோசியர்களுக்கு அறிவுரை சொல்லி மரணத்தை சொல்லாதீர்கள். மரணம் யாராலையும் கணிக்க முடியாது என்பதை சொல்லி அமைகிறேன். அமோகம் அமோகம்.